தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மற்ற துறைகளுக்கு வழங்கப்படுவது போல் போக்குவரத்து துறை தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் அரசாங்கமே வழங்க வேண்டும் என தமிழக அரசிற்கு போக்குவரத்து துறை ஓய்வூதியர் நலச்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற போக்குவரத்து துறை ஓய்வூதியர் நலச்சங்கத்தின் மதுரை மண்டல கூட்டத்தில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. போக்குவரத்து துறையில் நிலவும் ஆட்கள் பற்றாக்குறையை நீக்கவும், நிறுத்தப்பட்ட பேருந்து வழித்தடங்களை மீண்டும் இயக்கவும், அரசு பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் போக்குவரத்து கழகத்தை தனியார்மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தனியார் மயத்தை இந்த அரசாங்கம் கைவிட வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, மின்வாரிய ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்குற மாதிரி ஓய்வூதியத்தை அரசாங்கமே அவங்க ட்ரஸ்டிலிருந்து கொடுக்கணும். சிறப்பு மருத்துவ ஓய்வூதிய திட்டத்தை இந்த ஓய்வூதியர்களுக்கு அமுல்படுத்தணும். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தையும் நிபந்தனை இல்லாமல் இவர்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கணும். இன்னொரு கோரிக்கை என்னன்னாக்கா, ஊதிய ஒப்பந்தங்கள் போடப்படும் பொழுது அதனுடைய உயர்வுகள் ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. இதே போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு பே கமிஷன் மூலம் கிடைக்கிற உயர்வுகள்லாம் பென்ஷனில் ஏற்றுறாங்க. ஆனால் அதே பென்ஷன் ட்ரஸ்டுகள் தொழிலாளிக்கு 12th செட்டில்மெண்ட் படியான உயர்வுகளை கொடுக்கறதில்லை. எல்லா துறையிலையுமே ஒர்க்கர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே மாதிரியான ஒரே நாளில் இப்போ இந்த 2026னா அதில் பேசிக் ஏறும், எல்லாருக்கும் சம்பளம் ஏற்றுவாங்க. ஆனால் போக்குவரத்து கழகங்களில் இரட்டைக்கோளை முறை சம்பளம் இருக்குது. இதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே வருது. அதிகாரிகளுக்கு ஒரு சம்பள முறை, தொழிலாளிகளுக்கு ஒரு சம்பள முறை. அதிகாரிகளுக்கு அரசு ஊழியர் முறையில் அவங்க சம்பளம் பெறுறாங்க, அவங்களுக்கு எல்லாமே அது ஏறிடுது. தொழிலாளிக்கு ஒப்பந்தம் போட்டு 3 வருஷத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு சம்பளத்தை ஏற்றுறாங்க. ஆனால் அந்த அதிகாரிங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. மிச்சம் உள்ள நாட்களில் 2015க்கு பிற்பாடு அந்த 15% மேலே அதிகாரி கொடுக்கலை. அது காரணம் என்னன்னா, இந்த இரட்டைக்கோளை முறை சம்பள முறை இந்த போக்குவரத்து கழகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை.